ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் நாங்கள் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் அன்போடு கூட நாங்கள் வாழ்த்துகிறோம். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. அவர் கிருபை என்றும் உள்ளது. எல்லாம் சொல்லலாமா? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. வேதத்திலே பாருங்க, சாலமோன் ராஜா ஆண்டவரை துதித்தார். எப்படி துதித்தார்? கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. துதித்த பொழுது ஒரு மேகம் இறங்கி வந்தது. ஆமேன். ஹல்லேலூயா. மேகம்னா என்னது? கர்த்தருடைய மகிமை இறங்கி வந்தது. ஆமேன். அந்த ஆலயத்தை நிரப்பிற்று. அப்போ பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆலயம் என்பது அந்த கட்டடம். புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் சொல்லியிருக்கிறார், நீங்களே அந்த ஆலயம். இன்றைக்கு சபையாகிய ஆலயமாகிய நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மகிமை வர வேண்டுமானால் என்ன செய்யணும்? கர்த்தரை துதிக்க வேண்டும். இவர் பேர் கிறிஸ்டினா ராபின்சன். ஜீசஸ் மீட்ஸ் ஆவடியை சேர்ந்த சபையை சேர்ந்த கிறிஸ்டினா அவர்கள். இவர் என்ன சொல்கிறார்? அந்த காலத்துல சபை என்பது கட்டடம். இந்த காலத்துல புதிய ஏற்பாட்டு காலத்துல இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? நீங்களே அந்த ஆலயம். பழைய ஏற்பாட்டு காலத்துல கட்டிடம் தான் சபை. புதிய ஏற்பாட்டு காலத்துல நாம் தான் ஆலயம், நம்முடைய சரீரம் தான் சபை அப்படின்னு சொல்றாரு. எவ்வளவு தெளிவா சொல்றாரு தம்பி. 25 வருஷமா சர்ச்சுக்கு போறீங்கள, இது எவ்வளவு தெளிவா புரியுது? இது சரியா புரிஞ்சுக்கிறீங்களா? 25 வருஷமா சர்ச்சுக்கு போறீங்க, இந்த வார்த்தை சிம்பிளா சொல்லிக்கிறார் கர்த்தர். இதே உங்களால புரிஞ்சுக்க முடியல? 50 வருஷமா பாஸ்டிங் இது ஜெபம் பண்ணி அப்படி பிரசங்கமா பண்றீங்களே, இந்த ஒரு சின்ன விஷயம், இந்த 2 லைன் 2 வார்த்தை ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? நீங்களே அந்த ஆலயம். இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நீங்களே அந்த ஆலயம். அதாவது நம்முடைய சரீரம் தான் ஆலயம், நம்முடைய அங்கம் தான் ஆலயம். நம்முடைய அங்கத்தை தான் பைபிள் ஆலயமாக அங்க சித்தரிக்கிறது. அந்த ஆசரிப்பு கூடாரம் தான் நம்முடைய ஆலயம், ஆலயமாகிய அங்கம். அந்த ஆசரிப்பு கூடாரம் நம்முடைய அங்கத்தை குறிக்கிறது. இந்த எழுத்து ஒற்றுமையிலே பைபிள் ரகசியத்தையும் மறைவர்களையும் சொல்கிறது. நண்பர்களே, சற்று சிந்தியுங்கள். இப்போ கிறிஸ்டினா ராபின்சன் என்ன சொல்றாங்க? நீங்களே அந்த ஆலயம் அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன எதை பத்தி பேசணும்? அடுத்த வார்த்தை எதை பத்தி பேசணும்? சரீரம். நம்மனா யாரு? நம்ம சரீரம், கண்ணு, காது எல்லாம் சேர்ந்து தான் நாம. எல்லாம் சேர்ந்து இந்த உறுப்புகள் எல்லாம் சேர்ந்து தான் இந்த உடல். ஏன்னா காது, கழுத்து, கை, உள்ளுறுப்புகள் இதெல்லாம் சேர்ந்து தான் நம்முடைய அங்கம். உடல் உறுப்புகள் சேர்ந்து தான் நம்முடைய உடல், சரீரம். இவங்க என்ன சொன்னாங்க? இது நம்முடைய சரீரம் தான் சபைன்னு சொல்லிட்டாங்களா இவங்க. அடுத்தது எங்க போனாங்க? சரீரத்தை பத்தி பேசல இவங்க. பேசாத எங்க போனாங்க இவங்க? அடுத்தது கடவுளுடைய போயிட்டாங்க. கடவுளை பத்தி நம்ம துதிக்கணும், ஜெபம் பண்ணணும், இதை பத்தியா போயிட்டாங்க. இது ஒரு மறைபொருள் விஷயம். இந்த வேதமானது ஒரு மறைபொருள் விஷயம். நம்முடைய ஆரோக்கிய வாழ்க்கைக்கு என்னென்ன தேவை, நம்முடைய உடல் உறுப்புகள் சரியா செயல்பட என்னென்ன தேவை என்பதை எடுத்துரைக்கும் ஒரு புத்தகம் இந்த பைபிள். அது இந்த கிறிஸ்டினா ராபின்சன் அவர்களுக்கு தெரியாது. இந்த கண்களை எப்படி பாதுகாக்க வேண்டும், எப்படி வாயிலுள்ள பற்களை பாதுகாக்க வேண்டும் என்பது இந்த ஜீசஸ் மீட்ஸ் ராபின்சன் அவர்களுக்கு தெரியாது. நம்முடைய உடல் உறுப்புகளை எப்படி பாதுகாக்க வேண்டும், நம்முடைய லங்ஸ் எப்படி பாதுகாக்க வேண்டும், நம்முடைய ஸ்கின்னை எப்படி பாதுகாக்க வேண்டும், நம்முடைய தலைமுடியை எப்படி பாதுகாக்க வேண்டும், நம்முடைய வயிற்றை எப்படி பாதுகாக்க வேண்டும், எப்படி மலச்சிக்கல் இல்லாமல் ஒரு மலச்சிக்கல் இல்லாமல் வயிற்றை வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை தெரியாத மோகன் சிலாசஸ் அவர்கள். இந்த மாதிரி ஒரு வியாதி வராதற்கு வழி சொல்லாத இந்த மோகன் சிலாசஸ் ராபின்சன் போன்றவர்கள் கிறிஸ்டினா அவர்களை இவர்கள் தரும் தகவல்கள் எல்லாம் வேதத்திலிருந்து தவறான தகவல்கள். நம்முடைய அங்கமானது எப்படி செயல்பட வேண்டும், நம்முடைய அங்கத்தில் உள்ள உறுப்புகள் எப்படி பாதுகாக்க வேண்டும், எப்படி பயன்படுத்த வேண்டும், எப்படி இந்த கண்களை பதப்படுத்த வேண்டும், எப்படி இந்த பற்களை பதப்படுத்த வேண்டும், எப்படி அந்த பற்களை உறுதிப்படுத்த வேண்டும், எப்படி நம்முடைய உடல் உறுப்புகளை உறுதிப்படுத்த வேண்டும் என்று தெரியாதவர் டி மோகன் அவர்கள், கிண்டி எல்எல்ஏஜி டி மோகன் அவர்கள் இந்த
சரீரம் செயல்படும் ரகசியத்தை தெரியாதவர் ஆலன் பால் அவர்கள். நம்முடைய குடும்பமாகிய இந்த கோயில் தான் குடும்பம் என்பது தெரியாத நம்முடைய ஜெகன் அவர்கள். இப்படி ஒன்றுமே தெரியாதவர்கள் இன்று காலகாலமாய் உளறிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த வேதத்தில் உள்ள வசனங்கள் எல்லாம் நமக்கு நம்முடைய நடைமுறை வாழ்க்கைக்காக எழுதப்பட்டது. அந்த நடைமுறை வாழ்க்கையை இந்த வேதத்தோடு ஒப்பிடுவதில்லை இவர்கள். நாம் கற்கும் கல்வியை இந்த வேதத்தோடு ஒப்பிடுவதில்லை. நாம் வாழும் வாழ்க்கையை இந்த வேத வசனங்களோடு ஒப்பிடுவதில்லை. நமக்கு வரும் வியாதியை இந்த வேத வசனங்களோடு ஒப்பிடுவதில்லை. வியாதி தனியா, வசனம் தனியா, வாழ்க்கை தனியா, வசனம் தனியா இவங்க விளக்குறதுனால இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையும் விளங்காமல் போய்விட்டது நண்பர்களே. வறுமையிலும் பல கஷ்டத்திலும் கடலிலும் அழுதி போய்விட்டோம், அமிழ்ந்து போய்விட்டோம் நாம் என்று. இந்த மாதிரி இது பகுத்தறிவு புத்தகம். பைபிள் என்பது ஒரு பகுத்தறிவு புத்தகம். பகுத்தறிவோடு செயல்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை எப்படி கையாள்வது, நாம் எப்படி சம்பாதிப்பது, சம்பாதிக்கும் காசை எப்படி சரியாக சிக்கனமாக கையாள்வது, வீண் செலவுகள் இல்லாத, அதுக்குன்னு கஞ்சதனமாக இருக்கக்கூடாது நண்பர்களே. கரண்ட் செலவாயிட போது இருட்டில் உட்காந்து கூடாது, ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு உட்காந்து கூடாது, கரண்ட் செலவாயிட போதுன்னு. நம்முடைய ஆரோக்கியத்தை மையமாக வைத்து இயங்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையானது. இன்றைக்கு நம்முடைய காலத்தை நேரத்தையும் இந்த கடவுள் பேரை சொல்லியே இன்னைக்கு நேரத்தை வீணடிச்சுக்கிறோம். நம்முடைய சம்பாதிக்கும் காசை வீணடித்துக் கொள்கிறோம் நண்பர்களே. இந்த பைபிளில் இருந்து ஒரு சரியான தகவலை நமக்கு சொல்றது கிடையாது, சொன்னது கிடையாது. நமக்கு நடைமுறை வாழ்க்கைக்கு ஒத்து வருகிற விஷயத்தை இந்த வேதத்திலிருந்து இவர்கள் சொல்வது கிடையாது. பால் தினகரன், யவாஜிலன் அவர்களும் இந்த மாதிரி இந்த கிறிஸ்துவ கூட்டமே ஒரு அறிவின தவறான வழியில் தான் சென்று கொண்டிருக்கிறது நண்பர்களே. ஒன்றுக்கு உதவாத வேத வசனத்திலிருந்து ஒன்றுக்கு உதவாத விளக்கத்தை தான் இவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். பைபிளில் இருந்து நம்முடைய பாடி சம்பந்தப்பட்டதை இவர்கள் விளக்குவதில்லை. பைபிளில் இருந்து நம்முடைய பாடிக்கு என்ன தேவை, எப்படி பராமரிக்க வேண்டும், இந்த கர்த்தர் கொடுத்த ஒரு வாழ்க்கையை, இந்த கர்த்தர் கொடுத்த ஒரு உடம்பை எப்படி பராமரிக்க வேண்டும், எப்படி பேண வேண்டும், எப்படி பாதுகாக்க வேண்டும், எப்படி அதை பயன்படுத்த வேண்டும் என்பதை இந்த கிறிஸ்துவ போதகர்கள் சொல்வதில்லை. நான் பாஸ்டர், நான் சிஎஸ்ஐல பிஷப், நான் செக்ரட்டரி இதுல டிபிஎம்ல, நான் ஹெட் பாஸ்டர், சீஃப் பாஸ்டர் டிபிஎம்ல. ஆனா ஒண்ணு தெரியாதுங்க எங்களுக்கு. யாருக்கு? டிபிஎம். நாங்க வசனத்தை அப்படியே தான் பேசிட்டு போவோம். எங்களுக்கு ஆராய மாட்டோம். மக்களுக்கு தேவையான நாங்க சொல்ல மாட்டோங்க. வாழ்க்கைக்கு தேவையான நாங்க சொல்ல மாட்டோங்க. சொல்லிட்டா பாவங்க. அது பணத்தை சேர்த்து வையே, காணிக்கை கொடுக்காத, போய் ஒழிச்சு சம்பாதி படின்னு சொல்லிட்டா அது இயேசு கிறிஸ்து எங்களுக்கு தண்டனை கொடுத்து வருங்க. இயேசு கிறிஸ்து எங்களை தண்டிச்சுட்டு வருங்க. அது பைபிளுக்கு விரோதமானதுங்க. இது கல்வி என்பது உலக பிரயாசங்க. நாங்க கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தா அது எங்களுக்கு சாபம் வந்துருங்க அப்படின்ற அறிந்த டிபிஎம் பாஸ்டர் துரை அவர்கள். இந்த மாதிரி ஒரு துளியும் ஒரு நூல் இழையும் இவர்கள் நூல் இழை அளவு கூட நமக்கு ஒரு நன்மையான விஷயத்தை இந்த வேதத்தில் இருந்து சொல்வது கிடையாது. இன்றைக்கு திக்கற்ற நிலை, கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறோம். வீட்டுக்குள்ளே சண்டை, சச்சரவு, வாக்குவாதம், ஒன்றுக்கும் பயனில்லாத வாழ்க்கையாக போய்விட்டது. இந்த கிறிஸ்தவர்கள் இந்த வேதத்திலிருந்து கொடுக்கும் விளக்கங்களால் தேவையில்லாத விளக்கத்தை இந்த வசனங்களில் இருந்து கொடுக்கிறார்கள். தேவையான விளக்கத்தை இவர்கள் கொடுப்பதில்லை. நம்முடைய ஆரோக்கியத்துக்கு ஏற்ற ஒரு விஷயத்தை இவங்க சொல்வதில்லை. இந்த கிறிஸ்டினா ராபின்சன் 54வது வயதுல மரிச்சிட்டார். 54 வயசுக்குள்ள அவரு செத்து போயிடுச்சு. பல ஆபரேஷன் பண்ணி வந்தவர். அப்ப கூட இந்த சரீரத்தினுடைய முக்கியத்துவத்தை அவர் அறியவில்லை. எப்படி இந்த சரீரத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளும் என்ற ஞானம் அவருக்கு இல்லை. எப்படி இந்த உள்ளுறுப்புகளை பாதுகாக்க வேண்டும், பழுதாகாமல் எப்படி காக்க வேண்டும், நம்முடைய கிட்னியை எப்படி பழுதாகாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு அறிவு ஞானம் இவருக்கு கிடையாது. கிறிஸ்டினா ராபின்சனுக்கும் கிறிஸ்டினாவுக்கும் ஆவரி ஜீசஸ் ஸ்மித் அவர்களுக்கும் இந்த கொடுமைகள் காலகாலமாய் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. 24க்கு பிறகும் இதையெல்லாம் நாம் சரி செய்ய வேண்டும். இவற்றையெல்லாம் நாம் சிந்தித்து சரி செய்ய வேண்டும். இந்த கட்டிட ஆலயங்களை இந்த வேதம் வலியுறுத்தவில்லை.
இந்த நடமாடும் ஆலயம். இதுதான் ஆலயம். நம்முடைய சரீரம் தான் ஆலயம், நம்முடைய அங்கம் தான் ஆலயம், நம்முடைய வாழ்க்கை தான் இங்கே வசனத்திலே மரபுகளாகவும் ரகசியங்களாகவும் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. ஊமான ஊமையங்களாக இந்த வேத வசனங்களிலே நம்முடைய வாழ்க்கையானது விவரித்து காட்டப்பட்டிருக்கிறது. அந்த விவரத்தை இந்த வேத விளக்கவாதிகள் ஒருவரும் அறிவதில்லை. காணிக்கை என்று தசமபாகம் கொடுக்கின்றாங்க. தசமபாகம் எதுக்கு கொடுக்கணும்? நீ கட்டடத்து மேல கட்டடம் கட்டிக்கினே ஊர் ஊராக போய்கினே அதுக்காக கொடுக்கணும் தசமபாகம். வீடு இல்லாத எத்தனை பேர் இருக்காங்க? சாப்பிட சாப்பாடு இல்லை, ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கணும் ஆசையா இருக்குது. என்ன ஐயோ காசு செலவாயிடுமே. ஒரு பழம் வாங்கி சாப்பிட்றதுக்கு ஆசையா இருக்குது, நல்லா இருக்கும் உடம்புக்கு. ஐயோ ஒரு ஜூஸ் கடையில் போய் ஒரு ஜூஸ் குடிக்கிறது கணக்கு பார்த்துருப்போம். ஆனா காணிக்கைகளை அள்ளி கொட்டி கொண்டிருக்கிறோம். இந்த காணிக்கை வாங்கிய முதலாளிகள் கட்டடங்களை கட்டி கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். எப்படி? கட்டடத்து மேல கட்டடம், ஊர் ஊரா கட்டடம். இன்னைக்கு டிபிஎம் காரங்க வில்லேஜா போய் கட்டடம் கட்டிக்கிறாங்க, வில்லேஜ்ல எல்லாம் கட்டடம் கட்டிக்கிறாங்க. இந்த மாதிரி கட்டிடங்கள் அதிகரித்துக் கொண்டு போகிறது. தனி மனிதனுடைய வாழ்க்கை இன்று நாசமாகி போய் கொண்டிருக்கிறது. தனி மனிதனுடைய ஆரோக்கியம் என்று கேள்விக்குறியாகி உள்ளது. நண்பர்களே, என்னுடைய வீடியோவை முழுமையாக பாருங்க. ஆரோக்கியத்தை மையமாக வச்சு எல்லா வீடியோ நான் பேசினிருக்கேன். நம்முடைய வாழ்க்கை வளமாகிறதுக்கு எல்லா விஷயம் நான் பேசியிருக்கேன். தொடர்ந்து என் வீடியோ பாருங்க. இந்த வீடியோ இது பயனுள்ளது, இது எதிர்காலத்துக்கு ஏற்றது என்று சொல்கிறவர்கள் நினைக்கிறவங்க ஒரு லைக் போடுங்க. இந்த வீடியோ நம்முடைய வாழ்க்கைக்கு உதவும் அப்படின்ற ஒரு கமெண்ட்ஸ் போடுங்க, நல்ல கமெண்ட்ஸ். இந்த வீடியோ நமக்கு தேவை என்கிறவர் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. எனவே சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.